அன்புக்குரிய மக்களே வணக்கம். நாளை பௌர்ணமி, ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி என்று ஒரு சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னாபிஷேகம். இந்த குறுகிய நாளில் தான் இந்த அன்னாபிஷேகம் அப்படிங்கிறது மக்களிடையே மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருக்கு. இந்த அன்னாபிஷேகத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரபஞ்சத்தை நாம் நேசிக்கவும், தான் என்ற அகந்தியை அகற்றவும், பல சாபங்களை நம்மிடம் இருந்து நிவர்த்தி செய்யக்கூடிய நாளும் இந்த நாள் தான். அப்போ நாம என்ன செய்யணும்? தன்னுடைய கர்வத்தையும் நம்ம போக்கிக்கலாம். நான் என்ற ஒரு கர்வம் நம்மை விட்டு விலகும். இந்த சாபம், பெண் சாபங்கள், இல்ல நிறைய இந்த இடம், பூமி, சொத்து தகரால் சாபங்கள், இப்படி எப்படிப்பட்ட சாபமாக இருந்தாலும் இந்த சாபத்தை அழகாக நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு நாள். உங்களுக்கு லக்ஷ்மி கடாச்சம், உங்களுக்கு அன்னபூர்ணி தாய் உங்களுக்கு அள்ளித்தரக்கூடிய ஒரு நாளும் இந்த அன்னாபிஷேகமுடைய நாள். நட்சத்திர ரீதியாக ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மட்டும் மிகப்பெரிய ஒரு போராட்டங்கள் இருக்கும். அந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களும், விருச்சிக ராசிக்காரர்களும், இந்த துலாம் ராசிக்காரர்களும் மிகப்பெரிய ஒரு அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நிறைய சாபங்கள், போராட்டங்கள், கணவன் மனைவிக்குள்ள ரோகிணி நட்சத்திரத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த கர்மாவையே அவங்க சுமக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள். வாழ்நாள் முழுவதும் பாதி நாள் நல்லா இருப்பாங்க, பாதி நாள் அப்படி ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா விடோ அப்படிங்கிற ஒரு எல்லாம் இருந்தும் இல்லாத ஒரு சூழ்நிலையே இருப்பாங்க. இந்த ரோகிணி நட்சத்திரத்துக்கு மட்டும் நிறைய பிரச்சனை இருக்கு. அவங்க எல்லாமே நாளைக்கு இந்த சிவபெருமானை வழிபாடு செய்வது என்பது மிக ஒரு சிறப்பான ஒரு விஷயம். நன்றி.